உங்களுக்காகவே ஸ்பெஷலா சைனால இருந்து இன்னொரு போன் இம்போர்ட் பண்ணிருக்கோம் Redmi K70E. இந்தியால இது Poco X6 Pro வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலி நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க இந்த Redmi K70E வந்து Poco F6 வரும்னு. ஆனா Redmi K70 தான் Poco F6 வர போதாமா. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ இந்த போனோடது தாறுமாறா இருக்குங்க. அத பத்தி தான் சொல்ல போறேன். இந்த போன் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். இந்தியால Poco X6 Pro வர போகுது Redmi K70E. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் அர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, டிபிக்கலான black and golden packaging உள்ள Redmi box. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு dirty pattern மாதிரி கொடுத்திருக்காங்க. But yeah, let's take a look at it. ஒரு விஷயம் நான் காட்ட விரும்புறேன் actually. Xiaomi HyperOS னு கிளியரா போட்டிருக்காங்க. இந்தியால HyperOS கூட வருமான்னு தெரியல. But let's take a look at it quickly. Redmi powered by Redmi, of course. இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள கண்டிப்பா ஒரு SIM ejector tool கொடுத்திருக்காங்க. Of course, documentation. நல்ல ஒரு சிலிகான் கேஸ் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் நாட் a transparent கேஸ், ஆனா குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலி வெரி நைஸ். ஃபோன் இங்க இருக்கு, ஆனா அதை சைடுல வைப்போம். குவிக்லி லெட்ஸ் டேக் a look at what else is there. 90 வாட் சார்ஜர் கிடைச்சிரும் உங்களுக்கு. டைப் A, of course. So டைப் A to டைப் C கேபிளும் கொடுத்திருக்காங்க. ஓகே, எல்லாத்தையும் சைடுல வச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஆல்ரைட். ஓகே டிசைன் ஓகேன்னு சொல்லலாம். பேசிக்கா இருக்கு, அவ்வளோன்னும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஐ டோன்ட் லைக் இட் டூ மச் ஆக்சுவலி. ஏன்னா இந்த கேமரா மாடல் ரொம்ப பெருசா கொடுத்துருக்காங்க. பெருசா 4 கேமரா ரிங்ஸ் வேற கொடுத்துருக்காங்க பெருசா. இட் லுக்ஸ் ஓகே, நாட் வெரி குட். ஆனால் ஒயிட் கலர் ஓரளவு பரவாயில்ல பார்க்கறதுக்கு. இந்த கேமரா மாடல் வந்து கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க, மெட்டல் சுத்தமா இல்லை. பட் பிளாஸ்டிக் மாதிரி ஃபீல் இருக்குங்க. அண்ட் பின்னாடியான கிளாஸ் தான் உங்களுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் கிடைச்சிரும். அண்ட் இன் ஹேண்ட் ஃபீல் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பேசிக் ரெட்மி ஃபோனுங்க. டிசைன்ல அவ்வளோ செலவு பண்ணல இவங்க, கிளியரா தெரியுது. பட் கேஸை போட்டு பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா இட் லுக்ஸ் பெட்டர் வித் த கேஸ். ரியலி டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ராக்கர் இருக்கு, மேல ஒரு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, பக்கத்துலேயே மைக் இருக்கு, அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒரு ஸ்பீக்கர் கிரில் பிளஸ் ஒன் மோர் ஸ்பீக்கர் கிரில். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் இருக்கு, பட் திஸ் இஸ் ஒன்லி டைப் சி 2.0 போர்ட். அண்ட் ஒரு தடவை குவிக்லி செக் பண்ணி பார்த்துலாமா. ஏன்னா சிம் கார்டு ட்ரே உங்களுக்கு வந்து என்ன கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்காங்கன்னு. நோ மெமரி கார்டு ஸ்லாட்டுங்க, ஒன்லி 2 நானோ சிம் கார்ட்ஸ் தான். தட்ஸ் ஆல். மெமரி கார்டை தூக்கிட்டாங்க. தட்ஸ் a bit of a disappointment நான் சொல்லுவேன். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே. ஸ்லிம்மா இருக்கு ஓரளவு, நாட் வெரி ஸ்லிம். ஸ்லைட்லி கொஞ்சம் கர்வ் இருக்கு இந்த ரியர் கிளாஸ்ல, பட் இட்ஸ் நாட் டூ மச். வெயிட்டை செக் பண்ணி பார்த்துலாமா குவிக்லி. ஆல்ரைட், ஐ திங்க் அபவுட் 170-180 grams. 200 grams. This doesn't feel like a 200 gram phone. அப்படின்னா கண்டிப்பா weight distribution நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. டிசைனை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கேட்டீங்கன்னா பார்க்கிறதுக்கு ஃபோன் வந்து பேசிக்கா பிளாண்டா இருக்கு. இட் won't win any design awards. டிஸ்ப்ளே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.67 inch 1.5K AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. அண்ட் பெசல்ஸ் பாருங்க, பெசல்ஸ் இருக்கா இங்க? சுத்தமா இல்லைங்க. எவ்வளவு ஸ்லிம்மா இருக்குன்னு பாருங்க. என்ன ஸ்கிரீன் எஸ்டேட் இது. எனக்கு ஆக்சுவலி ஃபிளாட் டிஸ்பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபிளாட் டிஸ்பிளேல இவ்ளோ ஸ்லிம்மா பெசல்ஸ் கொடுத்து Redmi has done a good job. ஒரு 30,000 கீழ உள்ள போனோட பெசல் சைஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாறுமாறா இருக்குங்க. ஃபிளாக்ஷிப் கிளாஸா இருக்கு. அண்ட் பஞ்சுவல் கூட நீங்க பாத்தீங்கன்னா சிறுசா கொடுத்திருக்காங்க. சோ திஸ் இஸ் a very good looking display. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேல உங்களுக்கு 12-bit பேனல் கொடுத்திருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்கு, Dolby Vision சப்போர்ட் இருக்கு. சோ நெட்ஃபிளிக்ஸ்லயும் உங்களுக்கு Dolby Vision சப்போர்ட் கிடைச்சிருங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. வாவ், குட் ஜாப் Redmi, குட் ஜாப். ஆனா இந்த சைனீஸ் வேரியன்ட்ல நெட்ஃபிளிக்ஸ்ல HDR இல்ல, பட் இந்தியாக்கு வரும்போது நெட்ஃபிளிக்ஸ்ல HDR கண்டிப்பா வந்துருங்க. அப்புறம் இந்த டிஸ்ப்ளேல உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடைச்சிரும். பிகாஸ் AMOLED பேனல்னால அண்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க்ஸ் வெரி வெல். ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் சூப்பரா இருக்கு. வெரி வெரி குட் டிஸ்ப்ளே. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் இல்ல, பட் டைப் சி போட்டு வச்சு நீங்க வந்து USB DAC யூஸ் பண்ணி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ தட்ஸ் நாட் a problem. சோ ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்கனால இட் சவுண்ட்ஸ் குட். நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Okay, let's talk about specifications. உங்களுக்கு Redmi K70 ல aka Poco X6 Pro ல உங்களுக்கு வந்து MediaTek ஓட Dimensity 8300 Ultra chip கொடுத்திருக்காங்க. சோ இந்த 8300 Ultra நீங்க பாத்தீங்கன்னா இது புது chip தான். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் டெஸ்ட் பண்றோம். அண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ AnTuTu score, it's a 4 nanometer chip. AnTuTu score வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1.4 million, actually கொஞ்சம் அதிகமாவே கிடைச்சது. And that's very very good. Better than Snapdragon 8 Plus Gen 1, very close to Snapdragon 8 Gen 2ங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR5X RAM கொடுத்திருக்காங்க. UFS 4.0
ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க and Chinese variantsல உங்களுக்கு 12GB இல்லனா 16GB RAM variants கிடைக்கும் and 256GB 512GB இல்லனா 1TB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. So RAM ROM பொறுத்த வரைக்கும் absolutely ஒரு குறை வைக்கல. This is very very good. கேமிங் பொறுத்த வரைக்கும் நான் Call of Duty ட்ரை பண்ணி பார்த்தப்போ 120 FPS ல இட்ஸ் வர்க்கிங். So சூப்பர்ங்க. and நாங்க CPU throttle கூட ரன் பண்ணி பார்த்தோம். 80% மேல எங்களுக்கு CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. So heating issues கூட நாங்க நோட்டீஸ் பண்ணல. ஸ்லைட்டா வார்ம் ஆகுது அவ்வளவுதான். But this is good. Performance பொறுத்த வரைக்கும் 8300 Ultra இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. I am very very surprised actually. கண்டிப்பா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோன் அப்படினு சொல்லலாம். and 8300 Ultra இருக்கிறதுனாலவே உங்களுக்கு வந்து Bluetooth 5.4 சப்போர்ட்டும் கிடைச்சிரும். NFC சப்போர்ட் கொடுத்திருக்காங்க and உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்ஃபினிட் பிளாஸ்டர் இருக்கு. ஆனா Wi-Fi சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா chipset வந்து Wi-Fi 6E சப்போர்ட் பண்ணுது. So Wi-Fi 6E at least கொடுத்திருக்கலாம். Anyway, Wi-Fi 6 is also good. Very fast internet speeds உங்களுக்கு கிடைச்சிரும், பிரச்சனை இல்ல. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சொன்ன மாதிரி 90 வாட் சார்ஜர் இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்ல. பட் 5500 mAh பேட்டரி பிளஸ் ஜெனரலி ரெட்மியோட பேட்டரி டியூனிங் ஓரளவு நல்லா இருக்கும். சோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 1.5 days of battery life மீடியம் யூசேஜ்ல கிடைச்சிரும், மாடரேட் யூசேஜ்ல கிடைச்சிரும். சோ நாட் டூ பேட். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல கண்டிப்பா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சொல்வேங்க நான். ஓகே, OS பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைப்பர் OS கொடுத்திருக்காங்க based on Android 14. இது வந்து Xiaomiயோட புது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். புதுசுன்னு சொல்ல முடியாது, just an upgraded MIUI பேரை மாத்தி ஹைப்பர் OS னு பண்ணிருக்காங்க. பட் ஹைப்பர் OSல ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க and features are very very good. and OS லைட்டா இருக்கனால பிளஸ் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் சிப் கொடுத்திருக்கனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. UI animations look very very good. ஹைப்பர் OS ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மல்டி டாஸ்கிங் ஆப்ஷன்ஸ் தாறுமாறா கொடுத்திருக்காங்க and it's very very good. இந்தியாக்கு வரும்போது ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம செக் பண்ணி ஆகணும். Poco X6 Pro வரும்போது ஹோப்ஃபுல்லி அதுல வந்து உங்களுக்கு எவ்வளோ வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அது கண்டிப்பா பார்த்தாகணும். பட் யா, ஹைப்பர் OS இஸ் லுக்கிங் குட். இந்தியாக்கு ஹைப்பர் OS வருமா வராதான்னு இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் இல்ல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஃபைனலி கேமராஸை பத்தி பேசலாமா? பின்னாடி உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல ஒரு கேமரா, ஆக்சுவலி ரெண்டு கேமரா தான் யூஸ்ஃபுல், ஒரு கேமரா யூஸ்ஃபுல்லே இல்ல. 64MP + 8MP + 2MP. 64MP பிரைமரி கேமரா, 8MP அல்ட்ரா வைட், 2MP மேக்ரோ, 2MP மேக்ரோ யூஸே இல்ல. இட்ஸ் வெரி வெரி பேட். ஐ வில் நெவர் யூஸ் இட். ஆனா 64MP பிரைமரி கேமரா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ்லாம் ஓகே தான், HDRும் ஓகே தான், டீடைல்ஸ் ஓகே தான், எல்லாமே ஓகே தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த போன்ல வந்து பிரைஸை கம்மியா வைக்கிறதுக்காக அவங்க கேமரா பெர்ஃபார்மன்ஸ்ல அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணல. சோ நாங்க எடுத்த போட்டோஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல உண்மை சொல்லணும்னா. செல்ஃபிஸ் ஓரளவு ஓகேயா இருக்கு, பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, நீங்களே பாருங்க. ஒரு கேமரா பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் வெரி ஹாப்பி வித் Redmi K70. நான் என்ன பண்றேன்னா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தது வந்து G டிரைவ்ல போட்டு லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சுனா கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. நீங்க பாத்தீங்கன்னா Redmi K70 சைனால 25,000 கீழ பேஸ் பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாக்கு வரும்போது கண்டிப்பா கொஞ்சம் ஹையரா இருக்கும். பட் 24-25,000ல Poco X6 Pro லான்ச் பண்ணாங்கன்னா அப்படியே மார்க்கெட்டை பத்தி விட்டுருங்க. எஸ்பெஷலி பெர்ஃபார்மன்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு இந்த போன் வந்து ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷனா இருக்க போகுது. பட் கேமரா தாங்க கொஞ்சம் லெட் டவுனா இருக்கு. ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா Redmi K சீரிஸ்ல கேமராஸ் அவ்வளவு நல்லா இருக்காது. சோ அதான் ஒரு பிரச்சனை. ஓகே, உங்களுக்கு Redmi K70E aka Poco X6 Pro பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்தியால வரும்போது இன்னொரு அன்பாக்சிங் பண்ணுவோம், ரிவ்யூஸ் பண்ணுவோம். சோ நீங்க என்ன பண்ணணும்னா டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.